கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. சரியாதான் இருக்கு. புள்ளைய பெக்கறத விட பெத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. வா. என்னங்க இங்கதானே இருக்கீங்க? எங்கயாவது போயிட்டீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னால போயிட்டேன்டி. இந்த பயோஸ்கோப் எல்லாம் காட்டுவானே பழைய நடப்பு, அதான்டி பிளாஷ்பேக். அதே மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அடாடா, 25 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு கல்யாணம், இதே மாதிரி ஒரு முத ராத்திரி. அட யோசிச்சு பார்த்தேன்னு சொன்ன. எங்க நீ யோசிச்சு பாத்துக்க. யோசிடி. வரலங்கறல. எப்படி வராங்கற? அதான் கதையோட ஒட்டல இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற தேவை, பூ வேற. என்ன மாமா கோவமா இருக்கீங்களா? நேரமாச்சா? அத்தையம்மா தான் அரை மணி நேரமா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பாடவே நடத்தி விட்டாங்க. நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, முன்னாடி வந்து என்ன கிழிக்க போறேன். அதே சாப்பிடுறீங்க? ஓ வாய சாத்து. மாமா ஆத்தி அங்கே படுத்துக்க. எங்க வீட்டுல எல்லாம் நான் கீழே தான் படுத்துக்குவேன். மாமா ஆபீஸ் கிளம்பிட்டீங்களாக்கோ? ஆமா, வா மருமகளே வா. ஐயா, இது என்ன மாமா புண்ணுக்கு போடுற பிதுக்கு மருந்து எடுத்து முகத்துக்கு போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு அம்மட்டு பொண்ணா? ஏய் சிபா. அடாடாடாடாடாடா, கட்டின பொண்டாட்டி மேல எம்புட்டு பிரியம். இதென்ன கழுக்கு முழுக்கு மந்திரமா? பேரன் லவ்லிமா, பட்டணத்துல வெயில் ஜாஸ்தி இல்ல, முகம் கருத்து போகும். அதுக்கு இத போட்டுக்கிட்டா கொஞ்சம் சவக்கும், அம்புட்டுதான். ஆமா, உன் மருமகளுக்கு அழகு குறிப்பை எழுதி கொடு, படிச்சு பாஸ் ஆகட்டும். அப்புறம் அத்தையும் மருமகளை சேர்ந்து அழகு போட்டிக்கே போங்க. வாமா. குட் மார்னிங். வாங்க மாப்பிள, கல்யாணம் எல்லாம் நல்லா முடிச்சிட்டீங்களா? நடக்கட்டும். என்ன சார், எப்ப ரிசப்ஷன் வைக்க போறதா உத்தேசம்? அத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. ரிசப்ஷன் உண்டா இல்லையா? டேய், நாங்கெல்லாம் எங்க பொண்டாட்டிக்கு பவுடர் ஸ்னோ வாங்கி கொடுத்து காசை கரைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உன் பொண்டாட்டி வெத்தலை வாக்குலயே காசை முழிஞ்சிருவா போல் இருக்க. அவனை ஏன்டா கிண்டல் பண்றீங்க? அவன் சம்சாரம் பட்டிக்காட்டுக்காரம்மா, பட்டிக்காட்டு லிஸ்டிக் போட்டுக்கிறா. இது தப்பா? நீ போடா. சார், மத்தவங்களை கிண்டல் பண்றப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்கே வரப்போ ஐஸ்கிரீம்லயே படுத்த மாதிரி இருக்கும். பாவம், நீங்க ஐஸ்கிரீம்லயே படுத்திருக்கீங்க இல்ல சார்? உங்க மாமனார் ஊர்ல பியூட்டி பார்லர் இருக்கா சார்? ஏன்னா உங்க சம்சாரத்தோட சடை ரொம்ப மாடர்னா இருக்கு, அத மெட்ராஸ்ல அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கோம். எப்படி? என்னடா உன் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கட்டிருக்கியா இல்ல அப்படியே விட்டுட்டியா? ஏன் சார், உங்களையும் உங்க சம்சாரத்தையும் வச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படமா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். என்னடா அவங்க கிடக்குறாங்க சார், பொறாம சார், விட்டு தள்ளுங்க சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தமிழ் அகராதியில அழகுக்கு முருகன் என்ற பொருள், அதை அதுக்கானின்னு மாத்தி விடுவோமா? எப்படி வசதி? சௌக்கியமா கண்ணா? எப்படி?